ஆமென். உங்க உழைப்பை அவர் பார்த்திருக்கிறார். இன்னைக்கு யார் யார் உங்களை ஏமாத்துறாங்களோ அங்க நீங்க போட்ட உழைப்பை கர்த்தர் பார்த்திருக்கிறார். உங்க பிரயாசத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறார். அங்க நீங்க பட்ட சிறுமையை கர்த்தர் பார்த்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை சுத்தி சூழ்ச்சி நடக்கலாம், உங்களை சுற்றி ஏமாற்று வேலைகள் நடக்கலாம், உங்க 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 ஸ்தானத்திலிருந்து உங்களை துரத்தி விடும்படிக்கு பல காரியங்கள் நடக்கலாம். யாக்கோவே, நீ கலங்காதே, உன்னை குறித்து சொல்லப்பட்டதுதான் நடக்கும். எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை ஏமாற்றுகள் உன்னை சுற்றி நடந்தாலும் நீ அந்த குடும்பத்துக்காக பட்ட பிரயாசம், அந்த குடும்பத்துக்காக நீ பட்ட பிரயாசம், glory. நீ அவனுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சியா? யாக்கோபுக்கு கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சியா? யாக்கோபு ஆசீர்வதிக்க யாரும் இல்லைன்னு நினைச்சியா? யாக்கோபு வழி நடத்த யாரும் இல்லைன்னு நினைச்சியா? நான் இருக்கிறேன். யாக்கோபின் தேவன் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. விலகாத பிரியாத சமூகமே அதுதானே நிரந்தரம். எரேமியா 30:8. நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வது இல்லை. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தத்தளிப்பை நான் எடுத்து போடுகிறேன். யாக்கோபின் வாழ்க்கையை வைத்து அவன் யாக்கோபை தத்தளிக்க பண்ணின 3 நபர்கள் அல்லது 3 காரியங்கள், அதையும் நான் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். ஆமென். அதாவது வார்த்தை உடையவன் வாழ்க்கையில தத்தளிப்பு வருமா அப்படின்னு கேட்டால் யாக்கோபின் வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணம். நம்ம வாழ்க்கையில தத்தளிப்பு வரும்போது நம்ம உடனே என்ன தெரியுமா நினைக்கிறோம்? வார்த்தை என் வாழ்க்கையில நடக்காதுன்னு நினைக்கிறோம். யாக்கோபு வார்த்தையை கேட்கும்போது தத்தளிப்பு இல்லை, ஆனால் வார்த்தையை கேட்ட பிறகு அவன் வாழ்க்கையில் தத்தளிப்பு வந்தது. யாக்கோபை தத்தளிக்க பண்ணின 3 நபர்கள். ஒரு நபர் லாபான், 2வது ஏசா, 3வது ஒரு நபர் உண்டு. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? ஆமென். ஒய்ஃப், அது நைஃப். யோசேப். ஆமென். அப்படி பார்க்குறீங்கள, செய்தி வரும்போது புரியும். யாக்கோபை தத்தளிக்க பண்ணின 3 நபர்கள். ஆமென். லாபான் யாரு? என்ன கோரஸ். ஏசா யாரு? யோசேப் யாரு? யாரு? மகன். அப்போ நம்ம பாதுகாப்பாக ஒரு 4 சுவரை கட்டிட்டு இருக்கிறோம் தெரியுமா? அதுக்குள்ள இருக்கிறவங்களால தான். நம்ம கொசு வரக்கூடாதுன்னு உள்ளே இருந்தா உள்ள பெரிய பாம்பே இருக்கும், நமக்கு தெரியாது. ஆமென். நல்ல கவனமாக கேளுங்க. இந்த 3 அனுபவங்களை காண்பிக்கிறது. லாபானின் செயல் என்ன அப்படின்னா, அதாவது லாபான் யாக்கோபுக்கு நல்ல உறவின் முறையா. அதாவது யாக்கோபு வீட்டில் யாக்கோபின் தாயும் தகப்பனும் இந்த யாக்கோபை எங்கே தான் போக சொல்லி அனுப்புவாங்க தெரியுமா? லாபான் வீட்டுக்கு. எதுக்காக அனுப்புவாங்கன்னு சொல்லுங்க? அங்கே கல்யாணம் பண்ணுறதுக்கு. யாக்கோபை அனுப்புனதே எதுக்கு தான்? கல்யாணத்துக்கு. அதனால தான் போனதும் போய் பயோடேட்டா கொடுத்துட்டான் பார்த்ததும். ஆமாம். அவன் அவங்க போய் அப்படி இல்லை, அவனை அனுப்புனதே அதுக்கு தான் அனுப்புனாங்க. பெண் பார்க்க தான் அனுப்புனாங்க. அவனை அனுப்புனதே அதுக்கு தான் அனுப்புனாங்க. ஈசாக்குக்கு ஆபிரகாம் வேலைக்காரனை அனுப்புனார். பையன் வந்ததும் எங்களுக்கு நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டார். ஆமாம். அதாவது நாங்களே பார்க்குறோன்னு போனவங்களுக்கு தான் 1 2 ஒரே குழப்பமாக இருக்கும். இவர் பொண்ணு பார்க்க தான் போனது, பாதுகாப்புக்காக. அப்போ மாமனார் அதாவது லாபான் இவனை கேர் பண்ணிப்பான், இவனை பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. லாபானும் நல்லா பேசுகிறாரு. ஓ, என் சகோதரியருடைய பையனா, அடா மகனே, மருமகனே, அப்படி தூக்கி போட்டு அப்படி தான் அவன் லைஃப் ஆச்சு. அவன் நேராக உள்ளே கொண்டு வந்தாச்சு. பார்த்தா இவன் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் புரியாத ஒன்று போக போக புரிந்து கொண்டது.
என்ன அப்படின்னா, இந்த லாபான் தன்னுடைய லாபத்துக்காக என்னை பயன்படுத்துகிறான். எனக்கு நன்மை உண்டாக அவன் செய்யவில்லை, தன்னுடைய லாபத்துக்காக. அதாவது நம்ம கிட்ட பழகிறவங்க, நம்மோடு பேசுறவங்க, நம்ம கிட்ட அன்பு காட்டுறவங்க, நம்ம கிட்ட நெருக்கமா இருக்கிறவங்க, நமக்கு உதவுவது போல தங்களை காண்பிக்கிறவர்கள் தங்களுடைய லாபத்துக்காக மட்டுமே நம்ம கிட்ட நெருங்குறாங்க, பேசுறாங்க, பழகுறாங்க என்று நினைக்கும் போது நம்ம இருதயம் சோர்ந்து போயிடும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம ஏமாந்துட்டோமோ. அவன் இந்த லேயாள் விஷயத்துல இருந்து தான் அவனுக்கு புரிய வருது. அப்பொழுது யாக்கோபு கேட்கிறான். 29 ஆதியாகமம் 25வது வசனத்துல, காலையில் ஏதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செஞ்சீங்க? அதாவது 7 வருஷம் ஆச்சு. யாரு? யாக்கோபு வந்து 7வது வருஷத்துல தான் என்ன நடக்குது? திருமணம் நடக்குது. 7 வருஷம் ஆச்சு. அப்ப 7 வருஷமும் லாபானுடைய பிளான் என்ன தெரியுமா? இதுதான். ஆனா அது அவனால என்ன செய்ய முடியல, புரிஞ்சிக்க முடியல. அதனால யாக்கோபுக்கு 7 வருஷம் எப்படி போச்சான்? 7 நாள் போச்சு. 7 நாள் போல போச்சு. ஏன்னா அவனுக்கு தெரியல, எனக்கு நன்மை செய்ய லாபான் இப்படியெல்லாம் செய்யல. எனக்கு ஒரு வேலை தந்து, எனக்கு திருமணம் நடத்தி தந்து, இதெல்லாம் எனக்கு நன்மைக்காக பண்ணல, அவருடைய லாபத்துக்காக. ஏன் இப்படி பண்ணீங்க? ஆமென். எனக்கு ஏன் வஞ்சகம் பண்ணீங்க? ஒருத்தங்களால நம்ம ஏமாறுறோம் அப்படிங்கிற ஒரு காரியம் நம்ம மனசுல ஆழமா விழுந்துட்டுன்னு வைங்களேன், திரும்ப அதுல இருந்து கியூர் ஆகி வெளியே வர்றது என்பது ஒரு பெரிய சேலஞ்சான காரியம். இது இப்படி செஞ்சதை குறித்து லாபான் கொஞ்சம் கூட என்ன செய்யல தெரியுமா? வருத்தப்படலை. அவன் என்ன சொல்லியிருக்கணும்? மகனை போட்டுடா, எனக்கு வேற வழியே தெரில, சாரி. உண்மை இல்லை. மூத்தவா இருக்கும்போது இளையவளை கொடுப்போம். இவ்விடத்து வழக்கம் இல்லை. எங்க கேரக்டரே இப்படிதான், நாங்க இப்படிதான் பண்ணுவோம். இது எங்க வழக்கம் கிடையாது. நீ இவளுக்காக இன்னும் 7 வருஷம், இவ்வளவு சிம்பிள். அப்போ இவனுக்கு லாபமும் ஆச்சு, காரியமும். இது யாக்கோபை பொறுத்த வரைக்கும், நான் எங்க ஏமாற ஆரம்பிச்சிட்டேன். எங்க வீட்டுக்காரங்க நம்பினாங்க, இங்க போன என் பிள்ளை சேஃபா இருப்பான்னு. நானும் நம்பினேன், நான் ஏமாற ஆரம்பிச்சிட்டேன். கூலி கொடுக்கிற விஷயத்துல லாபான்கிட்ட யாக்கோபு கேட்கிறார், இதுவரை நான் இருந்தேன், நான் ஒண்ணுமே கேட்கல. இனியும் நான் சொல்றேன், இப்போ நான் செஞ்சது எதுவுமே நான் கை வைக்கல. இனி இந்த வரி உள்ளது, புள்ளி உள்ள ஆடுகள் பிறந்தா அதை நான் என்ன பண்றேன், எனக்கு கூலியா எடுத்துறேன். நல்ல ஆலோசனை, நீ போன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு, லாபான் தன் குமாரனை கூப்பிட்டு சொல்ற, இந்த வரி உள்ளது புள்ளி உள்ளது எல்லாத்தையும் பிரிச்சு ரொம்ப தூரத்துல கொண்டு போய் போட்டுரு அப்படின்னு. இப்படி எத்தனை முறை சம்பளத்தை மாற்றினானா? 10 முறை. ஆதியாகமம் 37:7 10 முறை மாற்றுறான். அதாவது ஆதரவா இருக்க வேண்டியவர் இப்ப யாரா மாறுறார் அப்படின்னா, எதிரியாக மாறினார். நம்பிக்கை இருந்த இடத்துல என்ன வந்தது தெரியுமா? ஏமாற்றம் வந்தது. அதனால இப்ப அவனுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சுட்டு. என்ன பயம் வர ஆரம்பிச்சுட்டுன்னா, எப்ப வேணாலும் நான் ஏமாற்றப்படலாம், எப்பொழுது வேணாலும் எல்லாம் எனக்கு எதிராக மாறலாம், எப்ப வேணாலுமே எனக்கு ஆபத்து வரலாம் என்கிற பயம் வர ஆரம்பிச்சதும் யாக்கோபு தத்தளிக்க ஆரம்பித்து விட்டான். அதாவது ஒரு கம்பெனியில் சந்தோஷமா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எப்போ வேணாலும் எனக்கு வேலை போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள வர ஆரம்பிச்சிட்டுன்னு வைங்களேன், அவங்க எவ்வளோதான் சம்பளம் வாங்கினாலும், ஆமேன், எவ்வளோதான் சம்பளம் வாங்கினாலும் அவங்களுக்கு மனசுல என்ன இருக்காது தெரியுமா? ஒரு சமாதானமே இருக்காது. ஒரு சமாதானம். எப்போ வேணாலும் இந்த வேலை போகலாம், சொல்ல இன்னும் 2 மாதம் தான் ப்ராஜெக்ட் இருக்கு, இன்னும் 3 மாதம் தான் ப்ராஜெக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் வேலை பார்த்துருங்கன்னு சொல்லவும் இல்லை, வேலை இருக்குன்னு சொல்லவும் இல்லை. எத்தனை பேர் தெரியல ஒரு தத்தில் எப்போ வேணாலும் நான் ஏமாற்றப்படலாம்.
அதற்கு ஒரு அடையாளமாக தான் ஆதியாகமம் 31வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை பார்க்கும்போது, பின்பு லாபானுடைய குமாரர் வந்து, எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்து கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபுக்கு இப்ப அவன் காது படவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமென். இவன் பயம் குறையல, பயம் கூறுது. சரி, இவங்க இப்படி பேசுறாங்க, லாபான் என்ன ரியாக்ட் பண்றாருன்னு பார்த்தா 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். ஆமென். தத்தளிப்பு குறையல, தத்தளிப்பு கூடுது. நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், நான் ஏமாற்றப்பட்ட, அதாவது இந்த ஏமாற்றம் எங்க வரும் தெரியுமா? ஏமாற்றம் எங்க வரும் தெரியுமா? அதாவது கோலியாத் தாவீதுக்கு விரோதமாய் பட்டயத்தை எறிவது ஏமாற்றம் கிடையாது. சவுல் எறிகிறான் தெரியுமா? சவுல் அவங்க அப்பாட்ட என்ன சொல்லி அனுப்புவார் தெரியுமா? அவன் என்கிட்ட நிக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். அதுதான் அவனால சகிக்க முடியல. என்னோட அப்பம் புசித்தவன் என்ன பண்றான் தெரியுமா? ஏமாற்றங்கிறதுவே எங்க தான் வரும் தெரியுமா? எதிரி கிட்ட இருந்து வராது, ரொம்ப நம்புறோம் தெரியுமா? ஆமே. இயேசு மேல சத்துரு கை போட்டதே யூதாஸ் முத்தத்துக்கு பிறகு. ஏமாற்றம். யாக்கோபு வாழ்க்கையில் இப்படி ஒரு ஏமாற்றம் வந்துட்டு, நான் எங்க சேஃபா இருப்பேன்னு நினைச்சேனோ அங்க எனக்கு சேஃப் இல்லை. அவன் தத்தளிக்க ஆரம்பிக்கிறான், என்ன செய்யணும்னு தெரியல. ஆனால் அவனோடு பேசின ஒரு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் அவனுக்கு ஆதரவு அளிக்க ஆரம்பித்தார். இந்த சம்பவம் எல்லாம் தெரிஞ்சதுனால நான் ரொம்ப போகல. கர்த்தர் அவனுக்கு செய்த காரியத்தை பாருங்கள். ஆதியாகமம் 31:42 இந்த லாபானை பார்த்து யாக்கோபு சொல்லுவாரு, என்ன சொல்லுவார் அப்படின்னா, தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, ஒரு சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, உங்க உழைப்பை அவர் பார்த்திருக்கிறார். இன்னைக்கு யார் யார் உங்களை ஏமாத்துறாங்களோ அங்க நீங்க போட்ட உழைப்பை கர்த்தர் பார்த்திருக்கிறார். உங்க பிரயாசத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறார். அங்க நீங்க பட்ட சிறுமையை கர்த்தர் பார்த்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை சுத்தி சூழ்ச்சி நடக்கலாம், உங்களை சுற்றி ஏமாற்று வேலைகள் நடக்கலாம், உங்க 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 ஸ்தானத்திலிருந்து உங்களை துரத்தி விடும்படிக்கு பல காரியங்கள் நடக்கலாம். யாக்கோவே, நீ கலங்காதே, உன்னை குறித்து சொல்லப்பட்டதுதான் நடக்கும். எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை ஏமாற்றுகள் உன்னை சுற்றி நடந்தாலும், நீ அந்த குடும்பத்துக்காக பட்ட பிரயாசம், அந்த குடும்பத்துக்காக நீ பட்ட பிரயாசம், glory. நீ இருக்கிற இடத்துல, நீ உழைக்கிற இடத்துல நீ போட்ட உழைப்பு, நீ பட்ட பிரயாசம், இதெல்லாம் கர்த்தர் பார்த்திருக்கிறார். கர்த்தர் பார்த்திருக்கிறார். அதனாலதான் கோலும் கையுமாய் போனவனை 2 பரிவாரங்களோடு, நீ பரிவாரங்களோடு தான் வருவாய். பரிவாரம் உடனே லேயாள் ராகல் நினைக்க கூடாது. நான் சொல்றது பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு லேயாள் ராகேல் யார் தெரியுமா? இஸ்ரவேலின் வீட்டை கட்டுகிறவர்கள். நீ இடிஞ்சு போனவன் தலையில ஏறுறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும். சிறுமைப்பட்டவனை மறைவிடத்தில் அட்டாக் பண்றது நிறைய பேருடைய ஹாபி. அதாவது உங்களை எது சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற நிலையில நீங்க இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுட்டுன்னு வைங்களேன், எல்லாரும் கோபத்தை உங்கள்கிட்ட தான் காட்டுவாங்க. ஆமே. லாபாரின் முகம் வேறுபட்டது. கேட்க யார் இருக்கிறா? ஏசா வந்து கேட்பானா? ஈசாக்கு வந்து கேட்பானா? யாக்கோபு லாபானுக்கு இப்படி செய்யறத யாராவது வந்து கேட்பாங்களா? இல்லை ரெபேக்கா வந்து சண்டை போடுவாங்களா? என் பையனுக்கு இப்படி தர வரமாட்டாங்க. இவனுக்கு கேட்க இனி ஆள் இல்லை.
அதனால இவனை நம்ம என்ன பண்ணலாம் இப்படி நினைச்சிட்டு போகும்போது தான் ஆமென் கர்த்தர் அவனோடு பேசினார். யாக்கோபோடு அன்பா பேசினவர் லாபான் யாக்கோபிட்ட முகத்தை கருத்தான், கர்த்தர் லாபான்ட்ட முகத்தை கருத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த காரியங்கள் பாருங்கள். யாக்கோபின் உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 30:41 எழுதுறவங்க ரெஃபரன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, டைம் இல்லை. அவனை நஷ்டமடைய விடவில்லை. ஆதியாகமம் 31:8-9 அவனை நஷ்டமடைய விடலை. அவன் உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இரண்டாவதாக கர்த்தர் அவனை வழி நடத்தினார். ஆதியாகமம் 31:3 நீ எழுந்து போ யாக்கோபே, நீ எழுந்து போ யாக்கோபே. அதன் அர்த்தம் என்ன? இனி நீ சிறுமைப்படக்கூடாது. அவன் இனி உன் உழைப்பு வீணாக கூடாது. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறும்போது புரிந்து கொள்ளுங்கள், எல்லாம் அடைக்கப்பட்ட நிலையா இருக்கும்போது உங்க மேல வேர்டு இருக்குது. கர்த்தர் ஒரு வாசலை திறக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவதாக கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். ஆதியாகமம் 31:10-12 வரை என்ன வெளிப்படுத்தினார்? அவனை சுத்தி என்ன நடக்குது, அவனை சுத்தி என்ன நடக்குது, யார் யார் எப்படி செய்கிறாங்க. ஆமே கடந்த நாளில் ஒரு சகோதரன் தான் சொன்னான், ஆமே இப்படி ஒரு காரியம் கேள்விப்பட்டேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுங்க, அதே போல் கர்த்தர் எனக்கு அதை காண்பித்து தந்தாருன்ட்டு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆமேன் ஆரம்பத்தில் இது புரியலை, இது அறியலை. ஆமேன் ஏன் ஆண்டவர் ஆரம்பத்தில் வெளிப்படுத்தலை? ஆரம்பத்தில் கேட்குற நிலைமையிலையா இருந்தா ராகேல் கூட டியூட் பாடிட்டு இருக்கும்போது ஏதாவது சொன்னால் புரியுமா யாக்கோபுக்கு? ஒன்றும் புரியாது. நம்ம எங்கே கேட்போன்னு அவருக்கு தெரியும், எங்கே இருந்து கேட்போன்னு தெரியும். ஆமே வீட்டில் இருந்து கேட்காத யோனா வீட்டில் இருந்து கேட்டால் மீன் அவன் வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கும். ஆமே நம்ம எங்கே இருந்து கேட்போன்னு தெரியும், நம்ம எங்கே இருந்து கேட்போன்னு தெரியும். நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். ஆண்டவர் காட்டித்தரார், இங்கே பாரு, இதுதான் லாபான் உனக்கு செய்கிறது, இதுதான் உனக்கு செய்கிறது. ஆமே ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, லாபானை எச்சரிக்கிறார். லாபானை எச்சரிக்கிறார். நான்காவதாக லாபானை எச்சரிக்கிறார். ஆதியாகமம் 31:24. ஐந்தாவதாக சமாதானத்தோடு விடுவிக்கிறார். ஆதியாகமம் 31:55 லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் முத்தம் செய்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்தான். பின்பு லாபான் புறப்பட்டு தன்னிடத்துக்கு திரும்பி போயிட்டான். அதன் அர்த்தம் என்ன? லாபானால் இனி உனக்கு என்ன இல்லை தெரியுமா? தத்தளிப்பு இல்லை. லாபானின் கட்டுப்பாடு முடிந்ததே. அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை, லாபானுடைய கட்டுப்பாடு ஓவர். தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்து அவனை தனியாக வெளியேற்றினார். லாபானால் ஏற்பட்ட தத்தளிப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. ஆமேன். எல்லாரும் இருப்பாங்க, யாக்கோபுக்குன்னு கேட்க யாரும் இல்லைன்னு வரும்போது ஆமேன் ஒருவரும் இல்லை என்று கண்டு, அப்படி ஒரு வசனம் உண்டுல்ல, எங்க உண்டு ஞாபகம் இருக்கா? ஒருவரும் இல்லை என்று கண்டு. உபாகமம் 32 நினைக்கிறேன். ஆமென். 32-36 வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பலன் போய் சென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும் போதும் தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். சத்தமா உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்படி பரிதாபப்படுகிறவர் 40வது வசனத்திலே, நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிற. அதன் அர்த்தம் என்ன? அவனுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சியா? யாக்கோபுக்கு கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சியா? யாக்கோபு ஆசீர்வதிக்க யாரும் இல்லைன்னு நினைச்சியா? யாக்கோபு வழி நடத்த யாரும் இல்லைன்னு நினைச்சியா? நான் இருக்கிறேன். யாக்கோபின் தேவன் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்காக பரிதபிக்கிறவர், எனக்காக பரிதபிக்கிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஆகாதவன் என்று தள்ளப்பட்டே, செத்தவனை போல் நான் மறக்கப்பட்டே. Glory, செத்தவனை போல் நான், ஆமென். உடைந்த பாத்திரத்தை போல் நானே, ஆனாலும் உம்மை நம்பியுள்ளே. உடைந்த glory, ஆனாலும் உம்மை நம்பியுள்ளே. நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளே. நீரே என் தேவன் என்று சொன்னேன். ஆமென். அநேக சொல்லும் அவதூறை இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன்.